ஒரு காலத்தில் தேவர்களும் மனிதர்களும் சூரபத்மன் என்ற அசுரனால் மிகுந்த துன்பமடைந்தனர். அவன் பெற்ற வரங்கள் காரணமாக யாராலும் அவனை வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். உலகத்தைக் காக்க, தீமையை அழிக்க ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அப்போது சிவபெருமானின் நெற்றிக் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அவை சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் கரங்களில் அணைத்தபோது அவை ஒன்றாக இணைந்து ஆறுமுகன் முருகனானார். அதனால் அவர் கார்த்திகேயன், சரவணபவன் என்றும் அழைக்கப்படுகிறார். முருகன் இளமை ததும்பும் வீரனாக வளர்ந்தார். ஞானத்தின் வடிவமாக தன் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை விளக்கியவர் முருகன். அதனால் அவர் ஞானபழனி என போற்றப்படுகிறார். தேவர்களைக் காக்க சிவபெருமான் முருகனுக்கு வேல் என்ற தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார். பார்வதி தேவியின் சக்தியே அந்த வேல். அந்த வேலைத் தாங்கி மயில் வாகனத்தில் அமர்ந்து முருகன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார். கடும் போர் நடந்தது. இறுதியில் சூரபத்மன் மாமரமாகவும் சேவலாகவும் மாறி தப்ப முயன்றான். முருகன் அவனை வேலால் பிளந்தார். அவனின் அகங்காரமழிந்து சேவலும் மயிலும் முருகனின் கொடியாகவும் வாகனமாகவும் மாறின. இது தீமையை அழித்து கருணையால் காக்கும் முருகனின் பண்பை காட்டுகிறது. முருகன் வெறும் போர்வீரனல்ல, அவர் அன்பின், ஞானத்தின், ஒழுக்கத்தின் உருவம். கந்தா கடம்பா என்று அழைத்தால் நம் மனத்துயரங்களை நீக்கும் தெய்வம். வாழ்க்கையில் தைரியம், நம்பிக்கை, நல்லொழுக்கம் தேவையென்றால் முருகனை நிலைத்தாலே போதும். வேலும் மயிலும் துணை, வெற்றியும் ஞானமும் அருளும். குமரன் பாதம் சரணம். வணக்கம்.